குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வந்துவிட்டது வரலட்சுமி நோன்பு. நாளை வெள்ளிக்கிழமை நம்ம அழகான வரலட்சுமி நோன்பு. இதே ஒரு வளம் தரும் வரலட்சுமி, செல்வம் தரும் வரலட்சுமி, வரலட்சுமி நோன்பு, வரங்கள் தரும் வரலட்சுமி நோன்பு. அழகான வரம் தரும் வரலட்சுமி, வளங்கள் தரும் வரலட்சுமி நோன்பு, செல்வங்கள் தரும் வரலட்சுமி நோன்பு, சுமங்கலி நோன்பு, மாங்கல்ய பலம் தரும் வரலட்சுமி நோன்பு. அப்படிப்பட்ட ஒரு அழகான நோன்பு. திருக்கடவூர் பாருங்க, திருக்கடவூர் ஸ்ரீ அபிராமி அன்னை அபிராமி திருக்கடவூர், திருக்கடையூர் அபிராமியாக நாம் மகாலட்சுமியை நாம் வரவேற்று, நாம் எப்படி மகாலட்சுமியை வரவேற்பது? முதல் நாள் மாலையே, அதாவது இன்று வியாழக்கிழமை மாலையே நம்ம மகாலட்சுமியை நிறைகுடம் தண்ணி வச்சு வாசலில் இருந்து அவருடைய ஒரு அந்த திருவுருவத்தையோ இது பண்ணியோ நம்ம அழைச்சிட்டு வந்து உள்ளே வச்சிடணும். மகாலட்சுமியை அழைத்து இன்று மாலையே நிறைகுடத்தோட பூரண கும்ப மரியாதையோட வாசலில் இருந்து அம்பாளை அழைத்து வந்து வீட்டிலே வைக்க வேண்டும். அப்படி இல்லைனாலும் நாம் வெள்ளிக்கிழமை நாம் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம மொத்தம் 3 நாள் வைக்கணும். அந்த இது வீட்டில் இருப்பதை வைத்து படத்தை வைத்து செய்வது ஒரு முறை. இல்லை நம்ம எல்லாம் கலசம் வச்சு ரொம்ப சிறப்பாக செய்கிறோம்னாலும் அதுவும் நம்ம செய்யலாம். நம்மளுடைய வசதிக்கேற்றவாறு வரலட்சுமி நோன்பு செய்யுங்க. நம்ம இன்றைக்கு சாயங்காலம் அன்னையை அழைத்தால், அதாவது வியாழக்கிழமை, வியாழன் வெள்ளி சனிக்கிழமை மறுபூஜை நம்ம போடுவோம். அந்த கலசத்தை கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு தூப தீபாரணை காட்டி இது பண்ணுவோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையிலேயே அழைத்தோம்னாக்கா நாம் சனிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு 2வது தடவை அந்த கலசத்தை நவுத்தி மறுபூஜை போகின்றார். அதாவது புனர்பூஜைன்னு சொல்லுவாங்க, மறுபூஜைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த இதுவும் நம்ம செய்யணும். அன்னையை எப்படி அழைப்பது? வீட்டின் அருகில் வாசலிலே நாம் பூரண கும்ப மரியாதையோட அன்னையின் திருவுருவத்தை வைத்தோ, அன்னையை நாம் கலசத்தை வைக்கிறதுல மாதிரி வச்சோ நாம் அழைத்துட்டு வருவது ஒரு முறை. அழகாக அம்மையை நாம் இது பண்ணி அழைத்து கொண்டு வருவது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இது. அதனால் நாம் 3ஆம் நாள் இது பண்ணோம். அந்த கலச தேங்காயை எக்காரணத்தை கொண்டு சூடு பண்ணாதீங்க. அதை நம்ம திருவியோ ஒரு கலந்து சக்கரை கலந்தோ சாப்பிடணும். ஆதிக்கடவுர் அன்னையே, ஆதிலக்ஷ்மி தேவியே, லக்ஷ்மி தேவியே வாரா என் இல்லம், லக்ஷ்மி வாரா என் இல்லம் நாடி, லக்ஷ்மி வரலக்ஷ்மி வாரா என் இல்லம் தேடி. உங்களுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் அம்மைக்கு அன்பிகைக்கு பாடி நாம் வரவேற்று நாம் அன்னையை அழகாக வரவேற்று வைப்போம். அதுக்கு பிறகு என்னென்ன ஸ்தோத்திரங்கள்லாம் நீங்கள் சொல்லணுமோ சொல்லி நாம் அந்த கயிறு, நோன்பு கயிறு வச்சு அந்த நோன்பு கயிறையும் நம்ம வச்சு அப்புறம் படையல் பண்ணிவிட்டு நம்ம பழங்கள், சாதங்கள், உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்களால் முடிந்தது எல்லாம் லக்ஷ்மி தேவிக்கு வரவழைத்து, லக்ஷ்மி தேவிக்கு செய்து வைத்து நீங்கள் நிவேதனமாக செய்து நாம் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் என்ன இருக்குதோ உங்கள்கிட்ட வச்சு கொடுத்து நீங்கள் இது பண்ணுறது ஒரு விரிவான இது. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. வாழை மரம், சின்ன குட்டி குட்டி வாழை மரம் இருக்கும். மஞ்சள், அதாவது நமக்கு மிக மிக முக்கியம் வெற்றிலை நடுவில் கலசம் வச்சு அந்த இலை போட்டு அரிசி வச்சு கலசம் வச்சு, அப்புறம் நமக்கு மாவிலை மிக மிக முக்கியம். மாவிலை, வெற்றிலை வச்சு மாவிலை வைத்தோம், நடுவில் நம்ம அதை கலசம் வைப்போம். மாவிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வ வளங்கள் தரும் மாவிலை, மகாலட்சுமி அம்சம் மாவிலை, வெற்றிலை, அத்தனை தெய்வங்களும் கூடியிருக்கின்றது. அதனால் அதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பூக்கள் இதையெல்லாம் நிச்சயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகான வளங்கள் தரும் வரலட்சுமி,
செல்வங்கள் தரும் வரலட்சுமி, வரங்கள் தரும் வரலட்சுமி தேவியினோட பூஜை அழகாக வந்து விட்டது. நமக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை நம்ம வர்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அதற்கு நாம் வந்து முதல் நாள் வச்சு இருக்கும்போது ஆடி தபசும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்னையை நாம் அழகாக அழைப்போம். சிலிர்த்து பறக்கும் எழில் பொன் வண்டுகளைப் போன்ற மலர்கள் விரிந்தன தமால மலர்கள் மொட்டுக்கள் திருமாலின் மலர் மார்பினிலே அமர்ந்த தேவியின் மலர்விழி பார்வை எனக்கு மங்களங்கள் சேர்க்கட்டும். நீல தாமரையில் வண்டு அமர்வதும் பறப்பதும் நீலவிழி வண்டுகள் மாதவன் மலர்முகம் நோக்க பார்க்கடலில் உளுத்த மந்தகாச மலர்கள் முகந்தால் நின் பார்வை எனக்கு செல்வ செழிப்பினை அருளட்டும். அரவணையில் துயிலும் அரங்கனின் நாயகியே மகாலட்சுமியே முரண் அரக்கனை அளித்த முகுந்தன் மனம் நாடிட நீலோத்பவ மலரின் விழி முகத்தால் நின் நீலவிழி பார்வை எனக்கு சௌபாகியத்தை அளிக்கட்டும் மகாலட்சுமி தாயே. எல்லையில்லா இன்பத்தில் கார்வண்ண இமைகள் மூட எல்லையில்லா காதலினால் நின் இமைகள் மூட மறக்க அளவில்லா கருணையே உருவாய் அமைந்த தேவி மகாலட்சுமி கோலவிழி பார்வை எனக்கு கூடிச் செல்வங்கள் அருளட்டும். இப்படி மகாலட்சுமியின் துதிகளை நாம் பாடி அவளை மகிழ்வித்து நமது வளங்களும் செல்வங்களும் வரங்களையும் நாம் வாங்குவோம். மது அரக்கனை அளித்த மாலவன் மருவியும் தேவி மாதவன் மார்பில் ஒளிரும் கௌஸ்துபமணி நீயே மான்விழி பார்வை மாலுக்கே வளம் சேர்க்கும் நின் மகத்தான பார்வை எனக்கு மங்களத்தை அளிக்கட்டும். கார்மேக வண்ணனின் கண்ணனின் பரந்த மார்பில் ஒளி வீசிடும் மின்னல் கொடியின ஒளிரும் தேவி பார்கவ மகரிஷியின் பார்கவம் திருமகளே நின் பார்வை எனக்கு பலவளங்கள் சேர்க்கட்டும். மகாலட்சுமி தாயே பொங்கும் மங்களம் தங்க அரக்கனை சம்ஹரித்த மகாவிஷ்ணு மார்பில் மகிழ்வுடன் உறைபவளே நின் காதர் பார்வை காமனுக்கு பெருமை சேர்க்க நின் அருட்பார்வை எனக்கு அருள்பொருளும் செல்வங்களும் அருளட்டும். வேள்வியே கடும் தவமே புரிய இயலாத என்னை கேள்வியே கேளாமல் சுகமான வாழ்வை தந்து தோல்வியில் இல்லா வெற்றிகள் எனக்கு அருள்வாய் நின் தளிர்பார்வை எனக்கு தாராளமாக நிதியை அருளட்டும். மகாலட்சுமி தாயே கருணை மலைக்காக ஏங்கும் சாதக பறவை என்னை வறுமை என்னும் வெப்பம் தாளாது துடிக்கும் முன்னே பெருமை பொங்க உலகில் வாழ வைப்பான் என் குளிர்பார்வை எனக்கு குறையில்லாத செல்வத்தை அளிக்கட்டும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமிக்குரிய ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் நாம் பாடி நமது மகாலட்சுமி தாயாரை அழைத்து அந்த வளங்கள் தரும் வரலட்சுமி வளங்கள் தரும் வரலட்சுமி வரங்கள் தரும் வரலட்சுமி செல்வங்கள் சேர்க்கும் பகலட்சுமி சுமங்கலி நமக்கு பலத்தை தரும் மகாலட்சுமி வரலட்சுமி தேவியை அழைத்து வரவழைத்து நாம் அந்த பூஜையை செய்வோம். நாம் செய்து நம் அன்னையின் அருளை பெறுவோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து இன்னொன்று மூட்டுவலி மூலிகை போடுறா, அதாவது நடராஜ சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக இந்த இதை நான் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப விலை கம்மியான ஒரு இது தான் இதே, நானும் பார்த்துட்டேன். அதாவது நம்ம மூட்டு வலிக்கு விடுதலை, மூட்டு வலிக்கு ஒரு நிவாரணம். அந்த மூட்டு வலி மூலிகை பவுடரை நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க. நல்ல பலனை தருது. நீங்கள் இதை பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இதை நான் அந்த பாக்கெட்டாக உங்களுக்கு எனக்கு இப்போ வேலை இருந்ததுனால அதை காட்ட முடியல. ஒன்று இன்றைக்கி மதியானமே கூட நான் பாக்கெட் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். கப்பில் வச்சு நான் கொடுத்துட்டேன். நான் மறுபடியும் இது என்னால் பாக்கெட் பண்ண முடியல. ஏன்னா இங்கே அங்கே கோவிலுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்ததுனால என் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனாலையும் அதனால் நாம் இந்த ஒரு இதை நாம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அது நல்ல ஒரு 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 நம்ம கொடுக்குற அந்த 200 ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு இது தான். அதனால் எல்லாருமே பயனடைங்கள்ங்கிறது என்னோட விருப்பம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தருகின்றேன். நான் நல்ல தகவலை தருகின்றேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. நம்ம மூட்டு வலி மூலிகை பவுடருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அது நிச்சயமாக அதற்குரிய பலனையும் நீங்கள் நிச்சயமாக எடுப்பீங்க. நீங்கள் செய்து பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.